வணக்கம். உங்களை இந்த ஆழமான நடப்பு நிகழ்வுகள் அலசலுக்கு வரவேற்கிறோம். ஆமாங்க, எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குறிப்பா டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் உங்களுக்காக பிரத்யேகமாக ராமெக்ஸ் அகாடமி வழங்கியுள்ள மார்ச் 6, 2026 முழுமையான நடப்பு நிகழ்வுகள். எவ்வித காலதாமதமும் இன்றி நேரடியாக பாடத்திற்குள் நாம செல்வோம். கண்டிப்பா. முதல்ல இன்றைய சிந்தனை, அதாவது வெற்றி பெறுவது ஒரு நாள் செயல் அல்ல, அது ஒவ்வொரு நாளின் தொடர் முயற்சி. மிகச் சரியான வரிகள். டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்தவரை இந்த தொடர் முயற்சி தான் உங்களுக்கான அடித்தளமே. உண்மைதான். இந்த தகவல்களை நீங்க மனப்பாடம் செய்வதை விட எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கறத புரிந்து கொள்வது மிக அவசியம். வாருங்கள், குறிப்புகளை வரிசை மாறாமல் அப்படியே அலசுவோம். முதல் செய்தியாக வாரணாசி 1 மணி நேரத்தில் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளது. அடங்கப்பா, 1 மணி நேரத்திலயா? ஆமாங்க. அடுத்ததாக ஒடிஷாவில் உள்ள 301 கிலோமீட்டர் குர்தா சாலை பாலங்கீர் ரயில் பாதை 100 ஆண்டுகளுக்கு மேலான தாமதத்திற்கு பிறகு நிறைவுறும் தருவாயில் உள்ளது. தேர்வில் புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த கேள்விகளுக்கு இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. கரெக்ட். மேலும் 9 சிறுத்தைகள் ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவில் இருந்து மத்திய பிரதேச குனோ தேசிய பூங்காவிற்கு கொண்டு வரப்பட்டன. இதனால நாட்டின் மொத்த சிறுத்தைகளின் எண்ணிக்கை 48ஆக உயர்ந்துள்ளது. சூப்பர். இன்னொன்னு, இதே குனோ தேசிய பூங்காவில் IUCN செம்பட்டியலில் அருகி வரும் இனமாக உள்ள வன ஆந்தை, அதாவது ஃபாரஸ்ட் அவுல், முதல் முறையாக தென்பட்டது. மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா 14 வயது சிறுமிகளுக்கு கார்டிசில் 4, அதாவது கார்டிசில் 4 வழங்கும் மனித பாப்பிலோமா வைரஸ், சுருக்கமா HPV தடுப்பூசி இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார். இத நீங்க அறிவியல் பகுதியில நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அடுத்தது பாதுகாப்பு துறையில் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. ஓ, அந்த ஆபரேஷன். ஆமா, இது இஸ்ரேலுடன் ஒருங்கிணைந்து அமெரிக்க ரகசிய படையினரால் ஈரானிய ராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு பெரிய கூட்டு இராணுவ நடவடிக்கை. சரி, தினங்களை பொறுத்தவரை மார்ச் 1 உலக உரிமையியல் பாதுகாப்பு தினம். இதோட நோக்கம் என்ன? இதன் நோக்கம் பேரிடர் தடுப்பு மற்றும் தயார் நிலை குறித்த விழிப்புணர்வு. அதே மாதிரி மார்ச் 4 உலக உடல் பருமன் தினம். 2026 ஆண்டுக்கான கருத்துரு, அதாவது தீம் என்னன்னா 8 பில்லியன் ரீசன்ஸ் டு ஆக்ட் ஆன் ஒபிசிட்டி, அதாவது 800 கோடி காரணங்கள். அடுத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது தமிழ்நாடு மாநில கொள்கைகள் 2026. இதுல என்னென்ன இருக்கு? தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை 2026 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். முக்கியமான ஒண்ணு. இதன் முக்கிய நோக்கங்கள் உலகத்தரம் வாய்ந்த கப்பல் கட்டும் குழுமங்களை, அதாவது கிளஸ்டர்ஸ் உருவாக்குதல், உற்பத்தியை மேம்படுத்துதல், கப்பல் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்புக்கு ஆதரவளித்தல் மற்றும் நிலையான கப்பல் மறுசுழற்சியை உருவாக்குதல். இதற்காக பாத்தீங்கன்னா SIPO-கின் கீழ் ஒரு சிறப்பு அமைப்பு, அதாவது SPV உருவாக்கப்படும். ஓஹோ. பசுமை முன்முயற்சிகளுக்கு 100 கோடி முதலீடு செய்தால் அதிகபட்சம் 50 கோடி அல்லது திட்டச் செலவில் 2% வரம்புடன் 50% மானியம் வழங்கப்படும். இது முதலீட்டாளர்களுக்கு நல்ல வாய்ப்பு. அதே போல வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை 2026. இதன் நோக்கம் என்ன? இதன் நோக்கம் நிலையான வேளாண் காடுகள் மற்றும் விவசாயிகளின் வருமானம் அதிகரிப்பு, குறிப்பா தேக்கு, சந்தனம், செம்மரக்கட்டை, மகுகனி மரங்களை வளர்க்க எளிய விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. உட்கட்டமைப்புல நீங்க கவனிக்க வேண்டிய புள்ளி விவரங்கள் இருக்கு. கிண்டி சுற்றுக்கோள் பூங்கா 37.85 கோடி செலவுல அமைக்கப்படுது. ஆமா. கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுல 30 மீட்டர் உயர மரத்தூண் 11.84 கோடியில வந்துள்ளது. சிவகங்கையில் MRF நிறுவனத்துடன் டயர் ஆலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அதோட மதிப்பு 5300 கோடி. பெண்கள் மேம்பாட்டிற்கான எம்பவர் 1.0 திட்டம் பத்தி சொல்லணும். சொல்லுங்க. இதன் கூட்ட அமைப்பு ஸ்டார்ட் அப் TN மற்றும் TNV சேஃப். இதோட இலக்கு ஒரு வருடத்தில் 6000+ பெண் தொழில் முனைவோர். அருமை. முதல் தொகுதி, அதாவது 160 பேர் கொண்ட பேட்ச்ல சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அறிவியல பாத்தீங்கன்னா நியூக்ளிக் அமில சோதனை, அதாவது NAT உச்ச நீதிமன்றத்தால் ஆராயப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக. இது எதுக்கு சம்பந்தமானது? பாதுகாப்பான இரத்த மாற்றம் அரசமைப்பின் சரத்து 21, அதாவது வாழ்வதற்கான உரிமை கீழ் வருகிறது அப்படிங்கிறதுக்காக. ஓ, சரத்து 21. இதன் செயல்பாடு ரொம்ப முக்கியமானது. DNA அல்லது RNA மூலக்கூறு சோதனை மூலம் HIV, HB, HC ஆகியவற்றை கண்டறியலாம்.
எலிசா சோதனையை விட இதுல காத்திருப்பு காலம் அதாவது விண்டோ பீரியட் குறைவு. தெளிவா சொன்னீங்க. அடுத்து அன்வேஷ் 2026 என்ற சர்வதேச மாநாடு குண்ட்லீஸ், அதாவது NIFTMK நிறுவனத்துல February 26 முதல் 28 வரை நடைபெற்றது. இதோட கருப்பொருள், இதன் கரு மருந்தாக உணவு. தற்போதைய நிலைமையில 12-13% மட்டுமே பதப்படுத்தப்படுகிறது. ஆனா 5 ஆண்டுகளில் 25% இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த இலக்கு? ஏன்னா அறுவடைக்கு பிந்தைய இழப்பு ஆண்டுக்கு 1.10 லட்சம் கோடியா இருக்கு. ரொம்ப பெரிய தொகை அது. உள்நாட்டு பாதுகாப்புல பாரம்பரிய முனைப்பு மண்டலங்கள், அதாவது LTT லெகசி த்ரஸ்ட் டெரிட்டரிஸ் மூலம் இடதுசாரி தீவிரவாதம், அதாவது LWE குறைக்கப்பட்டுள்ளது. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 2000ல 200 மாவட்டங்களா இருந்தது 2025ல 38ஆக குறைந்து தற்போது 7 மட்டுமே உள்ளது. அதாவது சத்தீஸ்கர் 5, ஜார்க்கண்ட் 1, ஒடிஷா 1. அடுத்தது செறிவூட்டப்பட்ட அரிசி, அதாவது fortified rice. IIT கரக்பூர் ஆய்வால் இந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது, குறிப்பா PMGKAYல. இதுக்கு காரணம் என்ன? காரணம் நீண்ட சேமிப்பு மற்றும் ஈரப்பதத்தால் சத்து குறைவு. அதாவது FCI 2-3 ஆண்டுகள் சேமிக்கிறது இல்லையா, அதனால. இதில் இரும்பு, ஃபோலிக் அமிலம், அதாவது வைட்டமின் B9, அப்புறம் வைட்டமின் B12 ஆகியவை உள்ளன. சுற்றுச்சூழல்ல பாத்தீங்கன்னா மார்ச் 8 அன்று ஒடிசா திப்ரிகர் வனவிலங்கு சரணாலயத்தில், இது ஹிராகுட் அருகில் இருக்கு, அங்க இந்தியன் பைசன் ஃபெஸ்ட் 2026 நடைபெற்றது. கௌர் பத்தி ஒரு தகவல். ஆமா, கௌர் அதாவது பாஸ் கௌரஸ் IUCN வல்னரபிள் பிரிவில் உள்ளது. அங்க 848 பதிவுகள் இருக்கு, அதாவது ஒரு வருடத்தில் + 190. நல்ல முன்னேற்றம். ஆந்திர பிரதேசத்தில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்க விரைவான நடவடிக்கை குழுக்கள், அதாவது RRTs உள்ளடக்கிய ப்ராஜெக்ட் ஹனுமான் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சர்வதேச குறியீடுகளில் புத்தாக்குனர் வணிகச் சூழல் குறியீடு, அதாவது ஸ்டார்ட் அப் பிளிங்க் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல ரேங்கிங் எப்படி? 1வது இடத்துல அமெரிக்கா 100 புள்ளிகள், 2 சிங்கப்பூர், 3 UK. இதில் இந்தியா 54வது இடம், புள்ளிகள் 55.035. சீனா 85வது இடத்துல இருக்கு. சூப்பர். அப்புறம் 55வது தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் 4 அன்னைக்கு அனுசரிக்கப்பட்டது. 1966இல் NSC நிறுவப்பட்டு 1972இல் முதல் கொண்டாட்டம் நடந்துச்சு. இதோட தீம் 2026 தீம் என்னன்னா, எங்கேஜ், எஜுகேட் அண்ட் எம்பவர் பீப்புள் டு என்ஹான்ஸ் சேஃப்டி. பொருளாதார பகுதியில நீங்க துல்லியமான தரவுகளை ஞாபகம் வச்சுக்கணும். ஏப்ரல் ஜனவரி 2025-26 காலத்தில் இந்திய ஏற்றுமதி $720.76 பில்லியன். இது 6.15% அதிகரிப்பு. இதுல சேவைகள் துறை. இதில் சேவைகள் துறை மட்டும் $354.13 பில்லியன், அதாவது 10.57% வளர்ச்சி. வர்த்தக கூட்டணிகளில் உலகளாவிய தெற்கு, அதாவது குளோபல் சவுத் நாடுகள்ல சீனா, UAE அடுத்து இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. பெருமையான விஷயம். 3 ஆண்டுகளில் 38 நாடுகளை உள்ளடக்கிய 9 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள், அதாவது FTAs செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் உலகளாவிய GDPயில் 70% சந்தை அணுகல் நமக்கு கிடைத்துள்ளது. துறைவாரியாக பார்த்தால் மின்னணுவியல் 3வது பெரிய ஏற்றுமதி பிரிவு. அலைபேசிகள் உலகளவில் 2வது இடம், இது 28 மடங்கு வளர்ச்சி. பெட்ரோலியம் 7வது இடம். மருந்துகள் துறை எப்படி? மருந்துகள் அளவு 3, மதிப்பு 11. வாகனங்கள் 30% வளர்ச்சி, அதாவது 30 மில்லியன் வேலைவாய்ப்பு. ஜவுளி 6வது பெரிய நாடு, உலக அளவில் 4%. பாதுகாப்பு 23 மடங்கு அதிகரிப்பு, அதாவது 2014ல் 1000 கோடியிலிருந்து 2025ல் 23,622 கோடியா உயர்ந்திருக்கு. மாநிலங்களின் வளர்ச்சியில் மகாராஷ்டிரா GSTPயில் முதலிடம், அதாவது 42,67,771 கோடி, ஆனால் குறைந்த வளர்ச்சி. கர்நாடகா நிலைமை. கர்நாடகா 65% வளர்ச்சியுடன் முதலிடம், குஜராத் 48% வளர்ச்சியுடன் 2வது இடம், தமிழ்நாடு 47% வளர்ச்சியுடன் 3வது இடம், அதாவது 31,55,096 கோடி. ட்வீஸ் திட்டம் MSME துறையால் வடிவமைக்கப்பட்டது. இலக்கு என்னன்னா 5 ஆண்டுகளில் 1 லட்சம் பெண்கள். தகுதிகள் என்னென்ன? தகுதிகள் 18 முதல் 55 வயது, கல்வித் தகுதி தேவையில்லை, தமிழ்நாட்டின் குடியுரிப்பாளராயிருக்கணும், நிதி 10 லட்சம் வரை கடன், 25% மானியம், அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய். கலைஞர் கைவினை திட்ட பயனாளிகளும் கூடுதல் நிதி பெறலாம். கூடுதல் நடப்பு தகவல்கள் சில இருக்கு. 108 ஆம்புலன்ஸை முன்பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு
புதிய வாட்ஸ்அப் சேவை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அப்புறம் மதுரை சுங்குடி சேலைகள் பத்தி, இது 17ஆம் நூற்றாண்டு சௌராஷ்டிரா சமூகம் சம்பந்தப்பட்டது. இது டிசம்பர் 2005ல புவிசார் குறியீடு பெற்றுள்ளன. கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் முதியோருக்கான நல மையங்கள் திருச்சி மற்றும் தூத்துக்குடி மாஸ்டர் பிளான் 2045 ஆகியவை மாநில திட்டங்கள். சுற்றுச்சூழல் மையங்கள் எங்கெங்க வருது? சுற்றுச்சூழல் மையங்கள் பிச்சாவரம்ல சதுப்பு நிலம், மரக்காணம்ல புலம்பெயர் பறவைகள், கோயம்புத்தூர்ல நீலகிரி வரையாடு மையங்கள் அமைக்கப்படுது. மறைந்த வி. கிருஷ்ணமூர்த்தியின் புதல்வருக்கு டாக்டர் ஏ.ஜே.டி. ஜான்சிங் விருது வழங்கப்பட்டது. நாட்டுடைமையாக்கப்பட்ட படைப்புகள்? ஆமா, வே. ஆணைமுத்து, ஈரோடு தமிழன்பன் இவங்களோட படைப்புகள். மொழிபெயர்ப்புல பி.ஆர். அம்பேத்கர் அவங்களோட 73 படைப்புகள் மராத்தியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. வரலாற்று தகவலாக பிப்ரவரி 1895இல் சென்னை முதல் டிராம் சேவை எழும்பூர் முதல் பச்சையப்பன் கல்லூரி வரை 12 நிமிடம் இயங்குச்சு. 1921 RFI தரவுப்படி 97 டிராம்கள் இருந்துச்சு. அப்புறம் ஏப்ரல் 1953 RFIயில் இது மூடல் செய்யப்பட்டுச்சு. கனவு இல்லத் திட்டம் 2021 பத்தி பார்க்கலாம். தகுதிகள் சாகித்ய அகாடமி, ஞானபீடம், தொல்காப்பியர், கலைஞர் செம்மொழி, நோபல் விருது பெற்றவர்கள். இதன் பயனாளிகள் யார் யார்? ஒன்று தாயம்மாள் அரவாணன், செம்மொழி தமிழ் விருது பெற்றவங்க. 2 பொன்னீலன், புதிய தரிசனங்கள் நாவலுக்காக 1994 சாகித்ய அகாதமி பெற்றவர். 3 ஆ. இரா. வேங்கதாசலபதி, திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் படைப்புக்காக 2024 சாகித்ய அகாதமி பெற்றவர். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பிரகதி மற்றும் விகாஸ் சின்னங்கள் பயன்படுத்தப்படும். இது இந்தியாவின் முதல் டிஜிட்டல் சுய கணக்கெடுப்பு மற்றும் சாதிவாரியான கணக்கெடுப்பு. பொல்தி பகுதியில ஆர்.என். ரவி மேற்கு வங்க ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கேரளா ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் பொறுப்பு ஏத்திருக்கார். இதுக்கான சரத்து 153 சொல்லுது, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர். ஆனா 7வது திருத்தம் 1956 படி ஒருவர் 2 மாநிலங்களுக்கு ஆளுநராகலாம். சரத்து 155 படி குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவார். 35 வயது இருக்கணும், உறுப்பினர் அல்லாதவரா இருக்கணும். சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக அரவிந்த் தர்மாதிசாரி நியமிக்கப்பட்டிருக்கார். சரத்து 217 படி இது குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுது. அதாவது CJI மற்றும் ஆளுநர் ஆலோசனைப்படி. தகுதிகள் என்ன? தகுதிகள் 10 ஆண்டுகள் நீதித்துறை பணி, 62 வயது வரை பதவிக்காலம். ஆந்திராவின் மக்கள் தொகை கொள்கை ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வருது. இலக்கு TFR 1.5 2.1 ஆக உயர்த்துதல், அதாவது GSDP 15% அதிகரிக்க. அதுல என்ன சலுகை? 3வது குழந்தைக்கு போஷனா ஷிக்ஷா சுரக்ஷா திட்டத்தின் கீழ் பிரசவத்தின் போது 25,000, 5 ஆண்டுகளுக்கு மாதம் 1,000, 18 வயது வரை இலவச கல்வி. ஒப்பீற்றளவுல பார்த்தா தமிழ்நாடு TFR 1.4, கேரளா 1.6 தான் இருக்கு. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர்ல 4.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கு. 1999ல சரணாலயம், 2024ல ராம்சர் தலமாச்சு. இதற்கான நீர் ஆதாரம் புள்ளம்பாடி மற்றும் கட்டளை கால்வாய்கள். 11வது ரைசினா பேச்சுவார்த்தை புதுதில்லியில MEA மற்றும் ORF ஏற்பாடுல நடந்துச்சு. கருப்பொருள் சம்ஸ்காரா, அசர்ஷன், அகாமடேஷன், அட்வான்ஸ்மெண்ட். சிறப்பு விருந்தினர் ஃபின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப். ஆளுமைகள் பகுதியில நாம பார்க்க வேண்டியது மீனாம்பாள் சிவராஜ். பிறப்பு டிசம்பர் 12, 1904 ரங்கூன், பர்மாவில். 1928இல் சைமன் கமிஷனுக்கு ஆதரவு அளிச்சாங்க. இவங்களுக்கு யார் கூடலாம் தொடர்பு இருந்துச்சு? B.R. அம்பேத்கர், பெரியார், ஜவஹர்லால் நேரு ஆகியோருடன் தொடர்பு. சுயமரியாதை இயக்கத்தில் முக்கிய பேச்சாளர் இவங்க. அகில இந்திய பட்டியல் இனத்தினர் கூட்டமைப்பில், அதாவது AISCF சேர்ந்த முதல் தலித் பெண்மணி மற்றும் தென்னிந்திய தலைவி இவர்தான். சென்னை மாகாண மாஜிஸ்ட்ரேட் ஆகவும் இருந்துள்ளார். பேர் மாற்றம் ஒன்று பண்ணாங்களே. ஆமா, ஏப்ரல் 20, 1939 தி ஹிந்து படி ஆரிய வம்சாவளி பெயரை நிராகரித்து அங்கையர்கண்ணி சிவ அரசு என பெயர் மாற்றம் செய்தார். 1946இல் சென்னை பல்கலைக்கழக செனட் உறுப்பினர். 1992இல் மரணமடைந்தார். இறுதியாக சில வரலாற்று தகவல்கள். பவானி ஜம்மு காலம் ஈரோடு 2005 புவிசார் குறியீடு பெற்றது.
ராய்கோட்டை கிருஷ்ணகிரி பாத்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு விஜயநகர ஆட்சி, அப்புறம் 1791 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் மூலம் பிரிட்டிஷ் வசம் போச்சு. திருச்சி காந்தி மார்க்கெட், மணிக்கூண்டு வந்து முதல் உலகப்போர் வீரர்களின் நினைவுச் சின்னம். அருமையான தகவல்கள். தேர்வுக்கு தயாராகும் உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனை. இன்று நாம் பார்த்த தரவுகளில் எவ்வளவு விஷயங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதை பாருங்கள். உதாரணமாக, இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சிக்கும் மாநிலங்களின் GSDPக்கும் உள்ள தொடர்பு. இதை நீங்கள் சுயமாக பகுப்பாய்வு செய்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக. அத்தனை தரவுகளையும் வரிசை மாறாமல், ஒரு வார்த்தை கூட விடாமல் அலசியிருக்கிறோம். உங்கள் தேர்ச்சிக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். உங்கள் தொடர் வெற்றிக்கு ராமேக்ஸ் அகாடமியை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்களை தொடர்ந்து பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம்.